கும்பகோணம் தொகுதி மக்களே, தமிழ்நாடு அரசியலில் முக்கிய இடம் வகிக்கும் இந்த தொகுதியில் நெல், வாழை, கரும்பு மற்றும் பாசன சார்ந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் கோயில், சுற்றுலா ஆகியவை முக்கிய பொருளாதார ஆதாரங்கள். இந்த தொகுதியில் 26ஆம் ஆண்டு தேர்தலில் 13 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நீங்கள் எப்படி வாக்களித்தீர்கள்? அதிகாரப்பூர்வ தரவுடன் விவரமாக பார்ப்போம். இந்த தொகுதியில் மக்கள் தொகை 1,40,516, பரப்பளவு 114 சதுர கிலோமீட்டர். 2026 தேர்தலில் 13 பேர் போட்டியிட்டனர். இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனைகள் என்ன? இந்த தொகுதியின் வாக்காளர்கள் எதிர்பார்ப்பது என்ன? இந்த தொகுதியில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் யார்? அன்பழகன் ஜி, அசோக்குமார் ஆர், ஆனந்தியம், செந்தமிழ் செல்வி எஸ் ஆகியோர் முன்னிலை வேட்பாளர்கள். மொத்தம் 13 பேர் போட்டியிடுகின்றனர். இதில் ஒரு பெண் வேட்பாளரும் உள்ளார். இவர்களில் யார் வெற்றி பெறுவார்கள்? இந்த தொகுதியில் போட்டியிட்ட 13 வேட்பாளர்களில் 3 பேர் குற்ற வழக்குகளை அறிவித்துள்ளனர். இது அவர்களது சொந்த பதிவு, தீர்ப்பு அல்ல, அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இருந்து பெறப்பட்டது. இந்த வழக்குகள் எத்தகையவை என்பதை நாம் ஆராய்வோம். இந்த தொகுதியில் போட்டியிட்ட 13 வேட்பாளர்களில் எவ்வளவு பேர் பட்டதாரி அல்லாதவர்கள்? இந்த கல்வி தகுதி விநியோகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு பட்டமும் எத்தனை பேருக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் 2026 தேர்தலில் எத்தனை பேர் வாக்களித்தனர்? 254,318 பேர் வாக்களித்துள்ளனர். இது 81% ஆகும். அதிக வாக்குப்பதிவு என்றால் என்ன அர்த்தம்? இது மக்களின் அரசியல் ஈடுபாட்டின் அடையாளமாக இருக்கிறதா? இந்த தொகுதியில் 2026 தேர்தலில் போட்டியிட்ட 13 வேட்பாளர்களில் வினோத் தமிழக வெற்றியாளர் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் மொத்தம் வாக்குகளில் 37% வாக்குகளை பெற்றார். அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பழகன் 27% வாக்குகளுடன் 2ஆம் இடத்தை பிடித்தார். இந்த முடிவு தமிழ்நாடு அரசியலில் ஒரு புதிய மூலத்தை உருவாக்கியுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவு என்ன சொல்கிறது? 2026 ஆண்டு இந்த தொகுதியில் வென்றவர் வினோத். டிவிக்கு 37.76% தமிழ்நாடு. அதிக தொகுதிகளில் வெற்றி பெ ஆணையம். தமிழக வெற்றி காசகம் 108/234 தொகுதிகள் மாற்றம் வரும். வினோத் இந்த தொகுதிக்கு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவாரா? உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். தேர்தல் ஆணையம், மக்கள் தொகை பொருத்தம், வேட்பாளர் பத்திரங்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் விவரக்குறிப்பில் டிஸ்கிரிப்ஷன். இந்த தொகுதியைச் சேர்ந்த நண்பர்கள், உறவினர்களுடன் பகிர்ந்து அவர்களின் கருத்தையும் கேளுங்கள். லைக், ஷேர்.